பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆம், அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது என்றே தாவீது கூறுகிறான். தாவீது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறவனாய் மாத்திரமல்ல, அவரை குறித்த துதிகளை பாடல்களாலும் இசைகளாலும் கீர்த்தனம் பண்ணுவதை அவன் விரும்பினான். அதை கூட நேர்த்தியாய் வாசிப்பது ஆண்டவருக்கு கொடுக்கும் கனம் என கருதினான். தாவீது மிகுந்த திறமை வாய்ந்தவன். அவன் ஒரு படைப்பாளி. நேர்த்தியாய் பாடல்களை இசையமைப்பான், கருத்தாய் வாக்கியங்களை பதிய வைப்பான், சிறந்த முறையில் குரல் எழுப்பி உரக்க கர்த்தரை ஆராதிப்பான். இத்தகைய கிருபையை அவன் உலகிற்கு பயன்படுத்தாமல் உமது நாமத்தையே நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று இங்கே அறிக்கையிட்டு கூறுகிறான். அதுவே அவன் அரியணைக்கு ஏறும்படியாக வழிவகை செய்தது. யோசபாத் என்னும் ராஜாவும் கூட தனக்கு எதிரடையாய் படைகள் போரிட்ட வந்த பொழுதிலும் தேவனை கீர்த்தனம் பண்ணும் யூதர்களையே தன் படைக்கு முன்பதாக நிறுத்தினான். தேவனை கீர்த்தனம் பண்ணினான். அதில் மகிழ்ந்த தேவன் அவர்கள் போரிடாமலேயே வெற்றி காண வழிவகை செய்தார். அதுபோன்றே இன்றைக்கும் அவரது ஆலயத்திற்குள் கடந்து செல்லும் நாம் பிறிதொரு சிந்தனையினாலே நம்மை திசை திருப்பிக் கொள்ளாமல் ஆண்டவரது நாமத்தை கீர்த்தனம் பண்ண கடந்து செல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையோடு நம் மனதை ஒருமுகப்படுத்தி முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நம்முடைய முழு பலத்தோடும் அவரை ஆராதித்து அவர் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம் என்றால் அதில் மகிழும் கர்த்தர் நிச்சயம் நம் அருகில் வருவார். எத்தகைய சூழ்நிலைகளில் இருந்தும் நம்மை விடுவித்து உயர்ந்த ஸ்தானங்களில் தரித்திருக்க செய்வார். God bless you abundantly.